வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி எமுள் இருந்து எம்மை காத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குருவையும் வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்து இருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி இந்த நல்லதொரு சிந்தனையாகிய உள் மனதின் உரம் என்ற தலைப்பில் நாம் குருவின் நினைவில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனம், உள் மனம் அப்படிங்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய மனதை வெளிமனம் உள்மனம்னு பிரிக்கலாம். அத மகரிஷி சொல்லுவாங்க 3 மனங்களாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அவர்கள் அழகாக முதல்ல அறிமுகத்தின் முன்னாடி அந்த மனம் அப்படிங்கிற ஒரு கவியை ரொம்ப அழகா மகரிஷியுடைய கவியை எடுத்து மிக சிறப்பாக சொன்னார்கள். மனம்தான் எல்லாமுமே. நம்மளுடைய மனதை நாம உயர்த்தினால் நாம மட்டில்லா என்பமே. மனம் அதை தாழ்த்திட, நம்மளுடைய மனதை குறைவாக நினைக்கும் பொழுது, குறைவாகனா நம்ம தேவையில்லாத எண்ணங்களை, நம்மை எந்த எண்ணங்கள் நினைந்தால் நம்மளுடைய மனம் வருத்தப்படுமோ, துன்பப்படுமோ, அமைதி கெடுமோ, அந்த எண்ணங்கள் நினைக்காது இருக்கிறது. அதுதான் உயர்வான மனம். மனம் அதை உயர்த்தினாள். மட்டில்லா இன்பமே. அப்போ அந்த மட்டில்லா இன்பம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கிறத நாம அடுத்து பார்க்கலாம். அப்ப உள் மனதின் உரம். உரம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம பயிர்களுக்கு உரம் போடுவோம். செடி கொடி இல்லையா, மரம், இதுக்கெல்லாம் நாம என்ன போடுவோங்க? உரம் போடுவோம். எதற்காக உரம் போடுவோம்? அதுவும் நட்டி கொஞ்ச நாள்ல உரம் போடுவோம். எதற்காக அப்படின்னா செழிப்பாக வளர வேண்டும், அந்த மண்ணினுடைய தன்மையை வளப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம உரம் போடுவோம். அப்ப உரம் அப்படிங்கிறனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா வளம், வளப்படுத்துதல், அதை பலப்படுத்துதல், அதே போல அதை ஊக்கப்படுத்துதல். வளப்படுத்துதல் அதை செழிப்பாக வைத்திருப்பது, பலப்படுத்துதல் ஏதாவது புயல் காற்று எது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் பலம் இருக்க வேண்டும். அதே போல அதை ஊக்குவிக்க வேண்டும், அதனுடைய வளர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப உரம் அப்படிங்கிறது பலம், வளம், ஊக்கப்படுத்துதல், இது எல்லாம் சேர்ந்ததுதான் உரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய மனதிற்கான உரம் எது அப்படின்னா, உரம் அப்படின்னா நாம சொன்னோம், பார்த்தோம், பலம், வளம், ஊக்கப்படுத்துதல். அப்ப எந்த ஒன்று நம்மளுடைய மனதை பலப்படுத்துகிறதோ, எந்த ஒன்று நம்மளுடைய மனதை வளப்படுத்துகிறதோ, எந்த ஒன்று நம்மளுடைய மனதை தொய்வில்லாத நிலையில் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ அந்த மனம், அதுதான் நம்மளுடைய உள் மனதின் உரம். இந்த உள் மனதின் உரத்திற்கும் வேதாத்திரியத்திற்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, நம்ம மகரிஷி வடிவமைத்த இந்த மனவள கலை யோகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல முழுமையாக எந்த ஒரு பயிற்சியை எடுத்தாலும் சரி, நம்ம மகரிஷி கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, தியான பயிற்சியாக இருந்தாலும் சரி, அகத்தாய்வு பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதற்காக அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உள் மனதை வளப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, அதை ஊக்கப்படுத்தி கொண்டே செல்வதற்காக. அதனாலதான் உள் மனதின் உரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, நாம நினைக்கலாம் உடலுக்கு தானே உடற்பயிற்சி, மனதிற்கு தியானம் தானே. அப்ப மனதிற்கான தியானம் மட்டும் செய்து கொண்டே இருந்தால் அந்த உள் மனதிற்கான உரம் வந்து விடுமா? வரும், அதுவும் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதற்கும் ஆதாரமாக, அந்த மனதிற்கும் ஆதாரமாக எது இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த உடல். அது அந்த உடல் இருந்தால்தான் நாம எதையுமே செய்ய முடியுங்க. அதான் சொன்னாங்க.
உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பே ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். அப்ப ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சிவனை உணர்வதற்கு எது தேவை என்று சொன்னால், நாம சிவலிங்கம் பாக்குறதுக்கு எங்க போவோங்க? கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போவோம் இல்லையா? அத உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பே ஆலயம். இந்த இறைவன் உறைந்திருக்கக்கூடிய ஆலயமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா இந்த உடல். அப்ப இந்த உடலும் எப்படி இருக்க வேண்டும்? பலமாக வளமாக இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு பிறந்து வந்திருக்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய உருவம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இது எங்க இருந்து வந்தது? என்னுடைய தாய் தந்தையரிடமிருந்து வந்த இந்த உடல், என்னுடைய தாய் தந்தையரிடமிருந்து வந்த இந்த உடல், அவர்களுடைய பதிவுகள், அவர்கள் செய்த நன்மை தீமை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டே வந்திருக்கிறது இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடியது அவர்கள் செய்த நன்மையையும் செய்து வந்ததனால் தான் நாம இன்னைக்கு ஏதோ மகரிஷி நம்மளுடைய முன்னோர்கள் புண்ணியத்துல இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் பேசுறதுக்கு இல்லையா, கொஞ்சமாவது அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு நிலை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக. அதனால் இந்த நேரத்தில் அவர்களையும் நான் வணங்கிக் கொண்டு, ஏன்னா நம்முள் இருக்கக்கூடிய இந்த ஜீவனை, இந்த சிவத்தை நினைக்கணும்னு சொன்னாலே அதற்கு ஒரு புண்ணியம் வேணுங்க. அப்ப அந்த புண்ணியத்தை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டு, அதுதான் ஊக்கப்படுத்துவது, வளர்த்து கொண்டு செல்வதற்கு இந்த இறைவன், இந்த ஜீவன் உறைந்திருக்கக்கூடிய இந்த உடலை நாம் எப்படி வச்சுக்கணும்னா சரியா வச்சுக்கணும். வெளிப்புற தாக்குதலில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல அதற்காகத்தான் நம்ம மகரிஷி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக எளிய முறையில் உடற்பயிற்சி. நம்மளுடைய மகரிஷி வடிவமைத்த இந்த உடற்பயிற்சியும் பாருங்களேன், அழகா 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது என்ன 90 வயது பெரியவர்கள் கூட எளிமையாக செய்யக்கூடிய அளவுல நமக்கு மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த உடற்பயிற்சியை செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கும் பொழுது, எந்த ஒரு இடத்திலும் தடை தங்கு இல்லாமல் செல்லும் பொழுது இந்த உடலை நாம் ஆரோக்கியமாக பராமரிப்பதற்கு, இந்த உடலை பலப்படுத்துவதற்கு. சரி, இப்ப உள் மனதின் உரத்திற்கு எங்கெங்க உடல் வந்திருக்கு? இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு கூட, இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு கூட இந்த உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா? இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு உடல் ஒத்துழைச்சா மட்டும் போதாது, மனசு என்ன செய்யணுங்க? ஒத்துழைக்கணும். நம்மளுடைய ஆழ் மனதில் இருந்து என்னுடைய உடலை என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் நான் பலப்படுத்த வேண்டும், என்னை நான் வளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள் மனதில் இருந்தால் மட்டுமே நான் உடற்பயிற்சியை நாள்தோறும் தவறாமல் செய்ய இயலும் இல்லையா? அப்ப எந்த ஒரு விஷயத்த நாம நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது, செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வினையின் காரணமாகத்தான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்தோம். அம்மா அப்பா கிட்ட இருந்த நாம அவர்களுடைய ஜீன்ல, அவர்களுடைய அணுவுல, அவர்களுடைய உயிர்ல இருந்த நாம ஏன் இன்னொரு ஜென்மம், இன்னொரு பிறப்பு எடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மிச்ச மீதியை கழிக்கிறதுக்கு இன்னொரு உடலை தாங்கி வந்திருக்கிறோம். நாம எந்த வினை பதிவுமே நம்மளுடைய அந்த வித்தில் இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம இந்த உடலை எடுத்து இங்க இந்த பூமியில் வந்து பிறந்திருக்க மாட்டோம். பல்வேறு நபர்களை நாம் சந்தித்திருக்க மாட்டோம். பல்வேறு நபர்களை சந்தித்து நாம இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த இன்ப துன்பம் ஏன், எதனால் எழுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய முன் வினையின் காரணமாக. ஏன்னா சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நாம் திட்டமிட்டு சந்திப்பது அல்ல, திட்டமிட்டு சந்திப்பவர்கள் அல்ல. ஏற்கனவே என்னைக்கோ ஒரு காலத்துல விட்டகுறை தொட்டகுறையா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அவங்க மூலமாக நம்மளுடைய வினைகளை கழிப்பதற்கு ஏற்ற நபர்களை தான் நாம சந்திச்சுட்டு இருக்கிறோம். போகும்போது எதையோ ஒண்ணு நம்மளை திட்டிட்டு போவாங்க. அப்ப என்னன்னா, நாம நம்மளுடைய வினைகளை கழிப்பதற்கு.
சரி, இந்த உள் மனதுல ஏற்கனவே நிறைய சஞ்சீத கர்மா இது நாள் வரைக்கும் நாம செய்த பாவ புண்ணியத்தினுடைய பலனாக இந்த பிரார்த்த கர்மா வந்திருக்குது. ஆனா இந்த சங்கீத கர்மாவும் இந்த பிரார்த்த கர்மாவையும் நாம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த உள் மனதிற்கு எந்த உரம் தேவையோ, எந்த உரத்தை கொண்டு நம்மளுடைய உள் மனதை பலப்படுத்த முடியுமோ, எந்த உரத்தை கொண்டு நம்மளுடைய மனதை வளப்படுத்த முடியுமோ, எந்த உரத்தை கொண்டு நம்மளுடைய மனதை நம்மளுடைய புண்ணியத்தை ஊக்கப்படுத்த இயலுமோ அந்த உரத்தை நாம போடணுங்க. ஒரு பயிர் செழிப்பாக வளரணும்னு சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உரத்தை போடணுமே தவிர, எதையோ ஒரு உரத்தை கடையில வாங்கி கொண்டு வந்து கொட்டி அதை செழிப்பா வளருன்னா வளராது. அந்த மண்ணிற்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த இடத்திற்கு தேவையான உரம் எதுவோ அந்த உரத்தை போட்டோம்னா ஒரு செடி, ஒரு பயிர் செழிப்பாக வளரும். அதே போல நாம் அனைவரும் நம்மளுடைய ஆத்மம் வந்த வழிகள் வேறு வேறு வழிகள், சென்றடையக்கூடிய இடம் வேணா ஒரே இடமாக இருக்கலாம். ஆனா நாம வந்த இடம், வந்த வழிகள், சந்தித்த நபர்கள், நாம சந்தித்த சூழ்நிலைகள், நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வேறு வேறு வேறாக இருக்கிறது. ஆனா நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், நமக்கு எது தேவை, நம்மளுடைய ஆத்மத்திற்கு எது தேவை, நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன, இதையெல்லாம் மனசுல எடுக்கிறது இல்ல. நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய சந்தர்ப்பத்தை நாம யோசிக்காம என்ன பண்றோம்னா, அடுத்தவர்களுடைய சூழ்நிலை என்ன, அடுத்தவர்களுடைய எண்ணங்கள் என்ன, அடுத்தவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்ன, அந்த வாழ்க்கை முறைய நினைச்சிட்டு அவங்களையும் அவங்களுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னாதான் அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில எப்படி வாழறாங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல இல்லையா? இப்போ நம்ம வீட்டுல உள்ள நபர்களோ ஓரளவுக்கு தெரியும். நமக்கு அடுத்த வீட்டு நண்பர்களோ இல்ல உறவினர்களையோ போய் பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மிடம் மேலோட்டமாக பேசுவது ஒன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையாக சில வேறுபாடுகள் இருக்கும். அப்ப நாம அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைந்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. இந்த ஒரு எண்ணத்துலதான் நாம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத எண்ணங்களை நாம போட்டுடுறோம். தேவையில்லாத எண்ணங்களை, ஒரு எண்ணம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப போடும் பொழுது அந்த எண்ணம் சங்கல்பமாக மாறுகிறது. அப்ப தேவையில்லாத சங்கல்பத்தை போடும்போது அந்த சங்கல்பம், அந்த எண்ணம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த சங்கல்பம்னு சொல்லும் பொழுதுதான் மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். மகரிஷியுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அதற்கு அப்புறம் ஒரு கடின உழைப்பின் காரணமாக நல்ல ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறினார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி நினைந்து இந்த உலக அமைதிக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கொஞ்சம் தொழில் சரிவு ஏற்பட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்க ஆரம்பிக்க, அப்படி கடன்கள் நிறைய இருக்கும் பொழுது, ஒரு கடன் சுமை இருக்கும் பொழுது மகரிஷி ஒரு சங்கல்பத்தை போடுறாரு. என்ன சங்கல்பம் அப்படின்னா, என்னிடம் இருக்கக்கூடிய நான் முழுமையாக அடைக்க வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் நான் முழுமையா அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை அவர் போட்டுக்கிறார். அப்படி சங்கல்பத்தை போட 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 என்ன ஆகுது, அந்த சங்கல்பத்திற்கு வலிமை அதிகமாகிறது, கடனும் அடைகிறது. ஆனா எப்படி கடன் அடையுது, தொழிலெல்லாம் முடிந்த பிறகு எல்லாத்தையும் விலை பேசி அதை கொண்டு கடனை அடைக்க கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கையில் மாறுகிறது. மகரிஷி அதுதான் அழகா சொல்றாங்க. அப்படி நான் நினைக்கும் பொழுது என்னுடைய சங்கல்பத்தை நான் சரியாக முறையாக போடல அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அவங்க ஒரு சங்கல்பம் போடுறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, என்னுடைய லட்சியம் என்ன, நான் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும். மகரிஷி சங்கல்பம் போடும்போது என்ன பண்ணாரு, என்னுடைய கடன் சுமை
அடையணும். என்னுடைய லட்சியம் என்ன பண்ணணும், நான் இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலக அமைதிக்காக நல தொண்டனாக நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததனால அவர் தொழில்ல இருந்துட்டு இருந்த மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாருங்க, ஒருவேளை தொழில் செழிப்பாக இருந்ததுன்னு சொன்னா, செழிப்பா இருந்ததுன்னா நான் தொழிலுக்குள்ளேயே போயிருந்திருப்பேனோ என்னவோ, இதுல முழுமையாக ஈடுபாடு இருக்கும். ஏன்னா அவருடைய 8 வயதில் விதைத்த எண்ணம், கடவுள்னா யாரு, உயிர்னா என்ன, ஏன் இன்ப துன்பம் வருது இல்லையா, இறைவன் தான் எல்லாரையும் படைச்சான்னா ஒன்னாதானே படைச்சிருக்கணும், ஆனா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு என்ற ஒரு கேள்வி அவருடைய 8 வயதில் ஆழமாக வருது. 8 வயதில் ஆழமாக வந்தால் கூட இவரு தொழில சிறப்பா இருந்தா அந்த தொழிலுக்கு இன்னும் மேல மேல என்ன செய்யலாங்கிற எண்ணம் போகுமே தவிர, இதுல இருந்து முழுமையாக தொழிலை விட்டுட்டு இந்த உலகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வருமானு தெரியாது. அதத்தான் மகரிஷி சொல்றாங்க. நான் அப்படி போட்ட அந்த சங்கல்பம் போட்டத எண்ணங்கள் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மகரிஷி ஒரு எண்ணத்தை போடுறாரு. என்ன எண்ணம் போடுறாரு அப்படின்னு சொன்னா, உடல் நலம், அறிவோடு செல்வம், கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்பாய் வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. தவம் முடியும் போது என்ன சொல்றாங்க, உடல் நலம், அறிவோடு செல்வம், கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் உயர்வோம். இதைத்தான் நாம மகரிஷி என்ன செஞ்சாங்கன்னா, மகரிஷியுடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய அவருடைய சீடர்களாகிய நமக்கு சொல்றாங்க. நாம தவம் முடிஞ்சிட்டு சொல்றோம் இல்லையா, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வேன். இந்த எண்ணத்தை என்ன சொல்றாங்க மகரிஷி, உங்களுடைய உள் மனதிற்கு உரமாக போடுங்க. இத உள் மனதிற்கு உரமாக போட 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த உள்ளே போகக்கூடிய இந்த உரம் நம்மை பலப்படுத்த ஆரம்பிக்கும். உடல் நலம் அப்படிங்கும்போது இந்த உடலை சரியாக பாதுகாக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய மனம் அதற்குரிய செயல்களை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு 4 நாள் உடற்பயிற்சி செய்யறோம், 5வது நாள் உடற்பயிற்சி செய்யலைன்னா நம்ம உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அப்ப உடல் நலம் நீ பேணணும்னு சொன்னா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யி, நீ தூங்கினது போதும், எந்தி கொஞ்சம். நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குங்க, இந்த உள் மனதிற்குள்ளாக போட்ட அந்த எண்ணம் நம்மள உடற்பயிற்சி செய்யறதுக்கு தூண்டும். நீள் ஆயுள், எதற்காக நீள் ஆயுள்? மகரிஷி போட்ட சங்கல்பம் பாத்தீங்கன்னா அதுல எதையுமே நாம மாற்றவோ குறைக்கவோ முடியாதுங்க. நீள் ஆயுள் என்ன காரணம், இந்த ஒரு பிறவியை எடுத்துட்டேன், எதற்காக பிறந்திருக்கிறேன் இந்த பிறவி, மிச்சஞ்சொச்சத்தை கழிக்கிறதுக்காக. என்னென்ன பதிவுகள் என்கிட்ட இருக்கோ இந்த பதிவுகளை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டு அதை நான் கழிக்கணும். கழிக்கணும்னா உடனே கழிக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை. அப்போ கழிக்கிறதுக்கான என்ன வேணுங்க, நீள் ஆயுள் வேணும். நம்மளுடைய பதிவுகளை கழிப்பதற்கு நீள் ஆயுள் வேணும். அடுத்தது நிறை செல்வம். நிறை செல்வம் எதற்காக வேணும், நிறை செல்வம்னு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர நிறைய செல்வம்னு சொல்லல மகரிஷி. நிறை செல்வம் அப்படின்னா இருப்பதை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை நம் மனதில் எழணும். அப்ப அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, இருப்பிடம், நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்றாற் போல் இருந்தால் மட்டும்தான் நாம என்ன பண்ணுவோங்க, உட்கார்ந்து தவம் பண்றதுக்கே முடியும். நம்மளுடைய வினைகளை கழிப்பதற்கு ஏற்ற செயல்களை செய்யணும்னு சொன்னா இந்த அடிப்படை தேவைகள் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு அந்த எண்ணம், அந்த ஆசை, என்னுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யணுங்கிறது இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு துன்பம் தராத ஆசைகள் நமக்கு இருக்காது. அந்த பேராசையாக விரியாம இருக்கிறதுக்காக அத நிறை செல்வம்ங்கிறாரு மகரிஷி. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம். அடுத்தது பாருங்க, உயர் புகழ். தோன்றீர் புகழோடு தோன்று அக்திலர் தோன்றினும் தோன்றாமேன் என்று. பிறந்தோம்,
வாழ்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிறது இல்லாம நாம பிறந்தோம். இந்த பிறவியினுடைய பயன் என்ன? நான் எதற்காக இந்த பூமியில் பிறந்தேனோ, எதற்காக இந்த பூமியில் பிறந்தோனோ, எந்த வினைகளை களைவதற்காக நான் பிறந்தேனோ அதையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு முறையான ஒரு வாழ்க்கை, அப்படி முறையான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்னா, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத, மற்றவர்களுடைய மனம் வருந்தாத அளவுல நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்படி மற்றவர்களுடைய மனம் வருந்தாத அளவில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணமும் தூய்மையாக மாறும். எண்ணம் தூய்மையானால் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் தூய்மையானதாக மாறும். அப்படி மாறும் பொழுது அப்பதான் என்ன வருதுங்க, நமக்கு உயர் புகழ் வருது. யாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துன்பம் கொடுக்காத. இங்க விட்டோம்னா கூட இன்னொரு இடத்துல பிடிக்கிறதுக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. எது கொடுத்திருக்கிறாங்கங்க? 2 ஒழுக்க பண்பாட கொடுத்திருக்கிறாங்க. சரி, அது அதுக்கப்புறம் பாப்போம். உயர் புகழ், உயர்வான புகழ் அதுதான். யாருக்கும் எந்த வகையிலும் முடிந்த அளவுக்கு நாம் தீங்கு செய்யாது, அது மட்டும் இல்ல நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய அளவுல. அப்ப நான் என்னுடைய கடமைகளை நான் சிறப்பாக செய்து கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னா என்னை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? பரவாயில்லைங்க, அவங்க நல்லவங்க இல்லையா? எதை வச்சு சொல்றாங்க? என்னுடைய உருவத்தையோ, என்னுடைய பணத்தையோ, என்னுடைய பொருளையோ, என்னுடைய அதிகாரத்தையோ வைத்து அல்ல. நம்மளுடைய பொருளையோ அதிகாரத்தையோ வைத்து சொல்லக்கூடிய புகழ் உயர் புகழ் இல்லைங்க. அந்த புகழ் எப்போ முடிஞ்சு போயிடும்னா, நாம் அந்த பக்கம் தலை திரும்புறதோட முடிஞ்சு போயிடும். நமக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு வாங்க, அந்த பக்கம் போனா என்ன பண்றது, வேற வழி, இவங்க முன்னாடி நான் இப்படி சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா வேண்டாத பிரச்சனைய நான் உள்ள போட்டுக்கணும். மனசுக்குள்ள ஒரு குமுறல் வர ஆரம்பிக்கும். இந்த குமுறல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சாப அலையாக மாறும். சாப அலையாக மாறும் பொழுது அது சரியான செயல்பாடுக்கு அவங்கள கூட்டிட்டு போகாது. அப்ப உயர் புகழ் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்ல எந்த நேரத்திலும், மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, தற்காலத்திலோ பிற்காலத்திலேயோ எந்த நேரத்திலும் மற்றவர்களுக்கு முடிந்த அளவு துன்பம் தராத செயல்களை செய்து நாம் வாழ்ந்தோமே ஆனால் அது உயர் புகழ். அதுதான் தோன்றீர் புகழோடு தோன்றுக இல்லையா? அப்ப உயர் புகழ். அடுத்தது மகரிஷி சொல்றாங்க இந்த சங்கல்பத்துல, அதாவது நம் உள் மனதிற்கு போடக்கூடிய உரம் இதையெல்லாம் மெய் ஞானம். மெய் ஞானம் அடுத்தலைன்னு பாருங்க, ஓங்கி வாழ்வேன். ஏன்னா அந்த மெய் ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு செல்களிலும் இருக்கிறது, நம்மளுடைய கருமையத்தில் இருக்கிறது. மெய் அப்படின்னா உண்மை, ஞானம் என்பது அறிவு. அப்ப உண்மையான அறிவு எது? எந்த ஒன்று இல்லை என்றால் நான் இல்லையோ அந்த ஒன்றை உணர்வதுதான் எதுன்னு சொன்னா உயரிய அறிவு, உயரிய ஞானம், அதுதான் மெய் ஞானம். அப்ப எந்த ஒன்று மூலமாக நான் தோன்றினேனோ, எந்த ஒன்றை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த ஒன்றை கொண்டு நான் இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றேனோ அந்த ஒன்றை நான் முழுமையாக உணர்வது மெய்ஞானம். அப்ப இந்த சங்கல்பத்தை நாம உள் மனதின் உரமாக போடணுங்கிறாங்க மகரிஷி. அப்ப சங்கல்பம் பண்ணும் பொழுது கூட நாம எப்படி அப்படின்னு சொன்னா சரியாக முறையாக நாம போட தெரியணுங்க. வாழ்த்துக்கள் சொல்றோம் இல்லையா, அந்த வாழ்த்துக்களை நாம சரியா போடணும். எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது எனக்கு கொஞ்சம் ஒண்ணு விட்ட ஒரு பாட்டி, அவங்களுக்கு குழந்தை, கொஞ்சம் தூரத்து உறவுங்க, உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு, தூரத்து உறவு. அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இறைவன்ட்ட நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறாங்க, நிறைய நோன்புகள் விரதங்கள் இருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது இறைவன் கிட்ட கேட்டாங்களாம், என்ன கேட்டாங்களாம், ஒரு ஊம பிள்ளையவாவது எனக்கு கூடன்னாங்களாம். ஒரு ஊம பிள்ளையவாவது எனக்கு கொடு, மழடிங்கிற பேச்சு நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதே கேட்கறாங்க.
அறிவான அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கணும்னு கேட்டிருக்கணும். அவங்க கேட்டது என்ன, ஊம பிள்ளையவாவது கொடுன்னு சொல்லி சில காலங்கள் கழிச்சு உண்மையிலே நிஜமாகவே அவர்களுக்கு ஊமையான பெண் குழந்தை பிறந்தது. அப்ப உள் மனதினுடைய உரத்தை எப்படி போடணுங்க? சரியாக போடணும், சரியாக போடணும். இந்த நேரத்துல நாம மார்க்கண்டேயர் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? என்றும் 16 வயது மார்க்கண்டேயர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். இறை சிந்தனை உள்ள குழந்தை. 16 வயசுக்கு மேல அவருக்கு வயது கூடவே கூடாது. எல்லாருக்கும் அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மார்க்கண்டேயர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அப்பா பேரு மிருகண்டு முனிவர். மிருகண்டு முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை ரொம்ப நாளா. அப்ப குழந்தை இல்லாம இருக்கும் பொழுது அவங்களும் தவம் பண்றாங்க, தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இறைவன் அவர்களுடைய தவத்திற்கு இணங்கி, நான் வந்தேன், உங்களுக்கு என்ன வரம் தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மிருக முனிவர் சொல்றாரு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவியும் கேட்கும் பொழுது இறைவன் சொல்றாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீண்ட ஆயுள் உள்ள குழந்தை, ஆனால் அறிவு குன்றிய குழந்தை அப்படி வேணுமா, இல்ல அறிவான இறை பக்தியோடு இருக்கக்கூடிய ஆனா ஆயுள் குறைந்த குழந்தை வேண்டுமான்னு கேக்குறாங்க. கேக்குறத பாருங்க. இறைவன் கேக்குறாரு, நீண்ட ஆயுளோடு ஆனா அறிவில் குறைபாடு உள்ள குழந்தை வேண்டுமா, இல்ல அறிவில் சிறந்த பக்தியும் ஞானமும் இருக்கக்கூடிய குழந்தை வேணும்னு சொன்னா எப்படிங்க? ஆயுள் ரொம்ப குறைவாதான் தருவேன், இது ரெண்டுல எந்த குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. முனிவரும் அவங்களுடைய மனைவியும் அதி புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. அவங்க என்ன சொல்றாங்க, ஆயுள் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்லை, எங்களுக்கு அறிவான ஞானம் உள்ள குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, அந்த வரத்தை தாரேன், ஆனா உன் குழந்தை 16 வருஷம் மட்டும்தான் இந்த பூ உலகில் வாழும், அதற்கு உனக்கு சம்மதமானு கேக்குறாங்க. முனிவரும் அவங்க மனைவியும் சொல்றாங்க, பரவாயில்லை, ஆயுள் குறைந்த குழந்தையாக இருந்தால் கூட பரவாயில்லை, இறை பக்தியும் அறிவில் சிறந்த குழந்தையும் எங்களுக்கு வேண்டும். தந்தேன் வரம்னு சொல்ற, வரம் கிடைச்சிருச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, அறிவான அழகான புத்தி கூர்மை உள்ள குழந்தை, சிறு வயதில் இருந்து இறை பக்தி உள்ள குழந்தை பிறந்துடுச்சு. நாட்கள் செல்கின்றது, தாயும் தந்தையும் மிகச் சிறப்பாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அன்போடு இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் சேர்த்து கொடுத்து வளர்த்து வருகிறாங்க. அப்படி வளரும் போது அந்த இறைவன் குறிப்பிட்ட காலம் வருகிறது, 16 ஆண்டுகள். தாயும் தந்தையும் மார்க்கண்டேயரை அழைச்சு சொல்றாங்க, உன்னுடைய காலம் முடிவாக நிறைவாக போகிறது, நீ பாத்துக்கோ அப்படின்றாங்க. இவர் அறிவில் சிறந்த குழந்தை இல்லையா, இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குழந்தை. 16 வயசு ஆக போகுது. இவர் என்ன பண்றாரு, நேர போறாரு, சிவனை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறார். எனக்கு நீயே கதி, ஒன்ன விட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்குது. யம தர்மராஜா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் ஒரு நினைவூட்டல். யம தர்மராஜா வராரு, பாச கயிறை கொண்டுட்டு வராரு. மார்க்கண்டேயரை கூட்டிட்டு போகிறதுக்குரிய காலகட்டம் வந்துடுச்சு, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வர்றார். பாச கயிறை போடுறதுக்கு பாக்குறாரு, போட்டா யாரோட சேர்ந்து வரும்னா சிவனை அழகா கட்டி அணைச்சு வச்சிருக்கிறாரு. சிவனுக்கு மேல உட்கார்ந்துருக்கு, அவரை மேல சரிஞ்சு உட்கார்ந்துட்டு கட்டி பிடிச்சிருக்கிறார். இப்போ மார்க்கண்டேயர் மேல போடக்கூடிய பாச கயிறு, யமனுடைய கயிறு யாருக்கும் சேர்ந்து விழும்னா சிவனுக்கும் விழும். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. சிவன் சொல்றாரு, என்றும் உனக்கு 16 வயதுன்னு சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிடுச்சு. யம தர்ம ராஜாவால என்ன பண்ண முடியலங்க, மார்க்கண்டேயரை பிடிக்க முடியல. அவரு அந்த காலம் முடிஞ்சிடுச்சுன்னு போயிடுறாரு. இது புராண கதை நமக்கு எதற்காக சொல்லி இருக்கிறாங்கன்னா, நம்ம போடக்கூடிய சங்கல்பம்
நாம மனதில் போடக்கூடிய எண்ணம் சரியாக இருந்தால் நம்மளுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அப்ப சரியாக சிறப்பாக இருந்து நாம் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இல்லையா, வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம். இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறத நாம நினைக்கும் பொழுது மார்க்கண்டேயரை சொல்லும் போது அதனுடைய எண்ணம் வருகிறது. ஏகாதசி அப்படின்னா 11வது நாள். இந்த ஏகாதசி, இது ஏன் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கு? இன்னைக்கு சொல்லுவாங்க சொர்க்க வாசல் திறக்குது. சொர்க்க வாசல் திறக்கிறத போய் பார்த்தா நேர எங்க போயிடலாங்க, வைகுண்டத்துக்கு போயிடலாம். பெருமாள் கோவில்ல போய் சொர்க்க வாசலை பார்த்தா நேர வைகுண்டத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற வாசல் திறக்கிறத மட்டும் போய் பார்த்தாலே நாம வைகுண்டத்திற்கு நேராக போயிடலாமோ அப்படின்னா, நம்மளுடைய புராணங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா அது கதை வடிவில நமக்கு போயிடுச்சே தவிர அதனுடைய உண்மையான தாற்பயம் என்னங்கிறது நமக்கு புரியாது போயிடுச்சுங்க. பக்தியில நாம அந்த அளவுல இருந்துட்டோம். இப்ப 11 அப்படிங்கிறது எது? ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5. இந்த 5, 5, 10, 10ஓடு சேர்ந்து நம்மளுடைய மனதையும் இணைத்து, இது அழகா சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன சொல்றாங்க? 11வது நாள் நாம உட்கார்ந்து விடிய விடிய உட்கார்ந்து என்ன பண்ணணுங்க, பரமபதம் விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். விழிச்சிருந்து, கண் விழிச்சிருந்து பரமபதம் விளையாடுவாங்க. இது பரமபதம் எதற்கு? இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. விடிய விடிய முழிச்சிருந்து அப்படின்னா விழித்திருன்னு சொன்னாங்க. எதற்காக? விழிப்பு நிலையோடு இருக்கணும். பரமபதம் அந்த விளையாட்டு எதற்கு? இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் சொர்க்க வாசலுக்கும் பரமபதத்திற்கும் என்ன தொடர்பு? பரமபத விளையாட்டு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், விளையாடி இருப்போம் இல்லையா? ஒரு ஏணி மாதிரி பகடக்காய உருட்டும் பொழுது எத்தனை நம்பர் வருதோ அதுல விழுந்தா அங்க ஏணி இருந்தா மேல போவோம், இல்லைன்னா பாம்பு கொத்திடுச்சுன்னா கீழே திரும்ப ரிவர்ஸ்ல வந்துடும், கீழே வந்துடும். இது எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஒரே நேர்கோட்டுல மட்டும் வாழ்க்கை போயிட்டு இருக்காது. எதற்காக? நம்மளுடைய வினைகளை பொறுத்து. நாம செய்த வினைகளை, இன்ப துன்பங்களை, நாம வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை நாம அனுபவித்து கொண்டுதான் இருக்கணும். இதை எப்படி இருக்கணுங்க? விழிச்சிருந்து நல்ல கவனிச்சு பார்க்கணுங்க. பரமபதம் விளையாடுறோம் எப்போ? விழித்திருந்து. அது எப்போ? இரவுல. இரவு எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். சுத்த வழிங்கிறது எது? கும் இருட்டு. இறைநிலை எப்படி இருக்கு? இருட்டாக இருக்கு. அதனாலதான் கருவறையில கடவுளர் சிலைகள் எல்லாம் இருட்டாக வச்சிருக்கிறாங்க. இப்ப இருள் சூழ்ந்த நேரத்துல நாம எதை கவனிக்கிறோங்க? விழிப்பு, கண் விழிச்சியில விழிப்பு நிலையோடு இருக்கும் பொழுது பரமபதம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்ப ஏற்றத்தாழ்வுகள். இத கணிக்கணும்னா என்ன பண்ணணும்? 11 விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, இதோடு நம்மளுடைய மனம் இதை இணைத்து அப்ப 11 ஆயிடுச்சா? 11 நினைச்சு எதை கவனிக்கணும்? சொர்க்க வாசல். சொர்க்க வாசல்ங்கிறது எது? துரியம், இறைவனை அடையக்கூடிய நுழை வாயில் எது அப்படின்னு சொன்னா நமக்கு தலை உச்சி. அப்ப தலை உச்சியில நாம கவனமாக விழிப்பாக இருந்து இந்த கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனம் எல்லாவற்றையும் இந்த 11ஐயும் ஒன்றிணைத்து, ஏன்னா நிறைய நேரங்கள்ல நமக்கு எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, கண் போன போக்குல ஒரு பழைய பாடல் ஒண்ணு உண்டு இல்லையா? கண்ணு ஒண்ணு பார்க்கும், காது ஒண்ண கேட்கும், வாயு ஒண்ண பேசுறதுக்கு நினைக்கும் இல்லையா? கை ஒரு பக்கம் அசைஞ்சிட்டு இருக்கும், காலு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் இல்லாம இந்த கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5 இதோடு சேர்த்து நம்மளுடைய மனதையும் இணைத்து ஒரு நிலைப்படுத்தி நாம் சொர்க்க வாசல். சொர்க்கம்னா என்னதுங்க? சொர்க்கம் நரகம்ங்கிறது எங்கும் இல்லை, நமக்குள்ளாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த சொர்க்க வாசல் அப்படிங்கிறது எது? நாம தலை உச்சியில் விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனாலதான் சொன்னாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம். நாம கண் விழிப்பு அப்படிங்கிறத விட நம்மளுடைய மனம்,
ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து விழிப்பு நிலையோடு நமக்கு நடக்கக்கூடிய அந்த இன்ப துன்பம் என்ன, அந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன. இங்க மகரிஷி நமக்கு எதை கொடுத்துடுறாங்கன்னா அகத்தாய்வு கொடுத்துடுறாங்க. கவலை வருதா, ஏன் வருது, எதனால வந்துச்சு, இந்த கவலைக்கு மூலம் என்ன, அதனுடைய காரணம் என்ன, இதை எப்படி சரி பண்றது இல்லையா. அதுதான் விழிப்பு நிலையோடு இந்த இன்ப துன்பம் பரமபதம் ஆடுறோம் இல்லையா. இந்த இன்ப துன்பம் உயர்வு தாழ்வு ஏன் வருது நம்மளுடைய வாழ்க்கையில், இதையெல்லாம் மனதால் கணித்து நாம இறைவன் கிட்ட முழுமையாக சமர்ப்பணம் பண்ணக்கூடியதுதான் எதுன்னு சொன்னா சொர்க்கவாசல். எவ்வளவு எவ்வளவு அருமையாக நம்ம முன்னோர்கள் நமக்கெல்லாம் செய்திய சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இது. அது எந்த தெய்வம்னு சொன்னாங்க, பெருமாள் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள்னா என்னது, பெரும் கூட்டல் ஆள், மிக பெரியவர். மிக பெரியவர் எது, சுத்தவழி, இறைநிலை, இறைவன் இல்லையா. அந்த இறைநிலையிடமிருந்து வந்ததுதான் இறை துகள்களாக இருந்தது. அந்த இறை துகள்கள் தான் எதுவாக மாறியது, பஞ்சபூதங்களாக மாறியது. அந்த பஞ்சபூதங்கள் ஓர் உயிரிலிருந்து 6 உயிர் மனிதன் வரைக்கும் 6வது மனம் படைத்த மனிதராக பரிணாமம் எடுக்கிறோம் அல்லவா. இதத்தான் சொல்லி வச்சாங்க. எது எல்லாருக்குள்ள இருக்கிறது, எது, அந்த சுத்த வழி, அந்த இறைநிலை தான். அந்த இறைநிலையே எல்லாவற்றிற்குள்ளாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்ற பொருட்கள் அத்துணையிலும் இருக்கக்கூடியது எது, அது மிக பெரியது, அதுதான் பெருமாள். அப்போ சொர்க்க வாசலை நீ நினைக்கும் பொழுது, சொர்க்க வாசலை போய் பார்க்கும் பொழுது எதுக்குள்ள போகலாங்க, அந்த பெருமாளுக்குள்ள போகலான்னா நாம அந்த பெரிய ஆள் எதுங்க, சுத்த வழி, இறைவன். அதைத்தான் நாம வீடு பேரு, நாங்க அதைத்தான் முழுமை பேருன்னு சொன்னாங்க. அததான் சொன்னாங்க பிறவி பெருங்கடல் நீந்துதல்னு சொன்னாங்க. அந்த பிறவி ஆகிய பெருங்கடலை நாம் நீந்துவதற்கு இந்த 11 விஷயங்களை இணைத்து விழிப்பு நிலையோடு இருக்கும் பொழுது அந்த இன்ப துன்பங்களை கடந்து நாம ஒரே சிந்தனையோடு வாழும் பொழுது அந்த சொர்க்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும். சொர்க்கத்துக்கு போனா மீண்டும் பிறவாமை, மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த துன்பத்தை நாம அனுபவிக்க வேண்டான்னு சொன்னா, இப்ப நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியில் என்ன பண்ணணுங்க, இறை சிந்தனையோடு எப்படி மார்க்கண்டேயன் எல்லாம் நீயே கதின் இருந்தாரோ அதே போல இருக்கணும். ஆனா அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கடந்துதான் செல்ல வேண்டும் இல்லையா. அத அனுபவிச்சு கடந்து போகணும். ஆனா அனுபவிக்கும் பொழுது அதில் தொக்கி நிற்காமல் செல்ல வேண்டும். அதுக்குதான் எதை கொடுத்தாங்கங்க, பரமபதம். அந்த பரமபதம்ங்கிறது ஒரு விளையாட்டு. அதே போல இந்த பிறவியில் நாம இந்த பூமியில் ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது ஒரு நாடக மேடை. இந்த நாடகத்தில் நாம் எல்லோருமே நடிகர்களாக இருக்கிறோம். ஒரு சிலருக்கு நல்லவர்களாக நாம நடிக்கிறோம், ஒரு சிலருக்கு நாம் வல்லவர்களாக தெரிகிறோம், ஒரு சிலருக்கு நாம் புத்திசாலியாக தெரிகிறோம், ஒரு சிலருக்கு அறிவில்லாதவங்களா தெரிகிறோம், ஒரு சிலருக்கு நாம துன்பம் கொடுக்கிறவங்களா தெரிகிறோம், ஒரு சிலருக்கு இன்பம் கொடுக்கிறவங்களா தெரிகிறோம் இல்லையா. அப்ப இந்த பரமபத விளையாட்டை போல அதே போல நம்மளுடைய வாழ்க்கை இன்ப துன்பம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியது. அத ஒரு விளையாட்டாக அதுல நாம ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்க மாட்டோம். ஐயோ நான் தோத்து போயிட்டேன்னு அன்னைக்கு ஃபுல்லா நாம யோசிக்க மாட்டோம். தோத்துட்டோமா, பரவாயில்ல, எதனால சறுக்குச்சு, இன்னும் கொஞ்சம் 2 முறை ட்ரை பண்ணுவோம், வந்துடும். அதே போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. ஆனா அந்த அளவிற்கு நமக்கு பொறுமை இல்லை. பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு தான் மகரிஷி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய இந்த நாடகம், இந்த பூமியில நாம் எல்லோரும் நடிக்க வந்த நடிகர்களை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எதற்காக, நம்மளுடைய வினைகளை கழிப்பதற்காக. இந்த வினைகளை கழிப்பதற்காக இப்பொழுது இந்த நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகர்களாகிய நாம நமக்கு கொடுக்கப்பட்ட
நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் எதுவோ அந்த பாத்திரத்தில் முழுமையாக நடிக்க, அதோடு ஒன்றி கலந்து நடிக்க. அப்படி நடிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா பற்றியும் பற்றாமல், இப்ப ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, ஒரு வில்லன் ஒரு படத்துல நடிக்கிறாங்க. நடிக்கும் பொழுது அந்த கேரக்டரா அந்த நேரம் இருப்பாங்க, முழுமையா இருப்பாங்க. ஆனா அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வெளியில வந்த உடனே மாறிடும். அதே போல இன்னைக்கு நான் அம்மா ரோல்ல இருக்கிறேன்னா அம்மா ரோல்ல, வாழ்க்கை துணை ரோல்னா வாழ்க்கை துறை, பிள்ளைகளுடைய ரோல்ல இருக்கும்போது இது எல்லாம் நமக்கு ஒரு நாடகம். ஆனா நம்மளுடைய உண்மையான வீடு எதுன்னா அந்த சொர்க்க வாசல். அப்ப பரமபத விளையாட்டு அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களோடு கூடிய ஒரு விளையாட்டாகத்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை நமக்கு அறிவுறுத்துவதுதான் எது அப்படின்னு சொன்னா, நம்ம பக்தி மார்க்கத்தில் அந்த சரணாகதி தத்துவத்தை, பக்தி மார்க்கத்தில் அந்த சரணாகதி தத்துவத்தை கொடுப்பதற்காக இயற்றப்பட்டது நம் முன்னோர்களால். நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியாக வாழ வேண்டும், முறையாக வாழ வேண்டும், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு நமக்கு கதைகள் மூலமாகவும் சில நோன்புகள் மூலமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கைய செம்மைப்படுத்த பார்த்திருக்கிறாங்க. இப்ப ஏகாதசி விரதம்ங்கிறப்ப நாம என்ன பண்ணுவோம், உடல் சுத்தம் அதுலயும் பாருங்க இந்த விரத முறை எப்படி இருப்பாங்கன்னா, முதல் நாள் சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாங்க, மிக மிக எளிமையான உணவா எடுத்துக்குவாங்க. இரவு முழுவதும் கண் விழித்திருந்து இந்த பரமபத விளையாட்டு, காலையில எதுங்க சொர்க்க வாசல். அப்ப நாம உடல் சுத்தம் மன சுத்தம் இது ரெண்டும் இருந்துட்டு அந்த நைட்டு பரமபதம் இருக்குது இல்லையா, ஏற்ற இறக்கம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பம், இதை சரிசமமாக பாவிக்கக்கூடிய மனம், அது நமக்கு அகத்தாய்வுல கொடுக்குறாங்க. அகத்தாய்வுல கொடுத்துட்டு காலையில விடியும் பொழுது எதை கொடுக்குறாங்கங்க, சொர்க்க வாசல்ல திறக்கிறாங்க. சொர்க்க வாசல்ல திறந்தா அது எங்க, பெருமாள் கோவிலுக்கு. அப்ப பெரிய அழாகி இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை அடைகிறதுக்கு சொர்க்க வாசலுக்குள்ள போகணும்னா நாம இந்த துன்பங்களில் தொக்கி நிற்காமல் அதை கடந்து இறைவனிடம் முழுமையாக சமர்ப்பணமாக கூடிய ஒரு நிலை, அதைத்தான் நமக்கு இந்த சொர்க்க வாசல். அததான் நம்ம துரியத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஊசி முனை வாசலடியோன்னு நம்ம சித்தர்கள்லாம் பாடி இருக்கிறாங்க. ஏன்னா இறைவனை அடையக்கூடிய நுழைவாயில். மகரிஷி அத அழகா நமக்கு துரிய தவமாக கொடுத்து துரியாதீத தவத்திலையும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இறைவனுடைய நுழைவாயிலை கடந்து நாம போகும் பொழுது அந்த துரியம் அதீதமாக மாறும் பொழுது அது துரியாதீதமாக இல்லையா. அப்ப அதை கடந்து போகும் பொழுது அந்த இறைநிலை கிட்ட இருந்து வந்ததையெல்லாம் நாம கவனிக்கிற மாதிரியான ஒரு நிலையை கொடுத்து பேரியக்க மண்டலம் கடந்து போகும் பொழுது அந்த சுத்த வழியாக்கி அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு நிலையாக நமக்கு துரியாதீத தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த தவத்தை எல்லாம் செய்து நாம கொஞ்சம் இந்த தவத்தை எல்லாம் செய்து கொண்டு எதையும் செய்யணுங்க, அகத்தாய்வு பயிற்சிகள். அந்த இன்ப துன்பம் அந்த ஏற்ற இறக்கத்தையும் நாம கடந்து போகிறதுக்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்து கொண்டு போனோமேயானால் அந்த சொர்க்க வாசல், சொர்க்கம் அப்படிங்கிறதும் நரகம் அப்படிங்கிறதும் எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில தாங்க இருக்கு. நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத விவேகானந்தர் அழகா சொல்றாங்க, மனமே மனிதனின் நண்பனும் பகைவனும் ஆவான். மனம்தான் எதுங்க, நமக்கு மிகப்பெரிய நண்பன் யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம்தான். அதே போல நமக்கு மிகப்பெரிய பகையாளியாக இருப்பது யாரு அப்படின்னு சொன்னா அதுவும் நம் மனம்தான். அப்ப நல்ல எண்ணங்கள் வந்தா, நேர்மறையான எண்ணங்கள் வந்தால் நம்மளுடைய உள் மனதிற்கு உரமாக பலப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அது நமக்கு நண்பன். நம்மளுடைய மனதை ஊக்கப்படுத்தாமல் அதை தொய்வடையக்கூடிய தோல்விகளை சந்திக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய மனம் இயங்கினால் அது நமக்கு பகைவன். அப்ப நமக்கு மிக நெருங்கிய நண்பனும்
அதீத பகைவனும் வெளியில இல்ல, நம்மளை விட்டு வெளியில இல்ல, எங்க இருக்கிறாங்கன்னு நமக்குள்ளதான் இருக்கிறாங்க, நம்மளுடைய மனம்தான். அப்ப நல்ல எண்ணங்களை எப்படி நாம செடிக்கு பயிர்களுக்கு நல்ல உரங்களை போடுவோமோ, அதை செழிப்பாக்க வளர்வதற்கான உரங்களை போடுவோமோ, அதே போல நல்ல எண்ணங்களை நாம போட 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனம் கொஞ்சம் தளர்ச்சியுறாமல் இருக்கும். நாம வாங்கி வந்த வினைகள் காரணமாக இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கும் பொழுது, இன்பத்தை கண்டு குதிக்காமலும் துன்பத்தை கண்டு துவலாமலும் கொஞ்சம் சரியாக பாவிக்கக்கூடிய மனம். இப்போ நல்ல உரங்களை போட்டு செழிப்பாக மரம் வளருதுன்னு வச்சுப்போமே, செழிப்பாக மரம் வளருது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடிச்சாலும் சரி, என்ன செய்யுங்க, செழிப்பாக வளர்ந்த மரம், அதற்கு போதிய அளவுக்கு பலம் இருக்கக்கூடிய மரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கும். அங்க இங்க லேசா அசைஞ்சு குடிச்சிட்டு நேர நிக்குமே தவிர கீழே விழாது, சரியாது. அதே போல சரியான உரம் போடாம வளரக்கூடிய பலம் இல்லாத மரம் என்ன செய்யும்னா, ஒரு சிறிய காற்று, ஒரு சின்ன சூறாவளி காற்று வந்தால் கூட அதால் அதை தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்துடும். நாம மனிதர்களாகிய நாமும் பல நேரங்களில் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள், கவலைகள் வரும் பொழுது அதை தாக்கி பிடிக்கக்கூடிய போதிய மனோபலம் இல்லாமல் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த துன்பங்களை கண்டு துவண்டு விழறோம். துவண்டு விழும்போது நம்மளுடைய உடல் பலம் போயிடுது, நம்மளுடைய மன வளம் போயிடுது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஊக்கம் குறைஞ்சு போயிடுது. ஊக்கம் குறையும் பொழுது நம்மளுடைய வாழ்நாள் குறையுது. அப்ப எதற்காக இந்த பிறவி எடுத்து வந்தோமோ, இந்த 6வது பிறவி எதற்காக, 6வது அறிவு படைத்த மனிதனாக நாம ஏன் வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனித பிறவி அப்படிங்கிறது என்னுடைய வினைகளையெல்லாம் கடந்து, என்னுடைய வினைகளையெல்லாம் கழிந்து நான் என்னுடைய உண்மை வீடாகிய அந்த இறைவனை, இறை நிலையை உணரணுங்கிறதுக்காக. அப்ப துன்பத்தை கண்டு துவண்டு போயிட்டோம்னா உடல் பலம் குறைஞ்சிடும், மனோபலம் குறைஞ்சிரும், நம்மளுடைய வாழ்க்கை குறுகியதாக மாறிடும். அப்ப நீண்ட ஆயுள் கிடைக்காது. இந்த பிறவியில் நாம் கழிக்க வேண்டிய வினைகளை நம்மால் சரியாக கழிக்க முடியாது. அப்ப மீண்டும் 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 பிறவிகள் தொடர்ந்து கொண்டே போகும். இந்த இன்ப துன்பங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதற்காக வடிவமைத்ததுதான் நம் மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி, தியான பயிற்சி. இது மட்டும் பத்தாதுங்க, அகத்தாய்வு பயிற்சி. என்னிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கிறதா, இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நாம என்ன செய்வோம்னா, புண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம், பாவத்தை குறைத்து கொள்வோம். அப்படி குறைக்கும் பொழுது அந்த சொர்க்க வாசல் அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னா, நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில இருக்கு. ஒரு அப்பா ஒரு சிறு குழந்தை கிட்ட விதைய காமிக்கிறாரு. அந்த குழந்தை விதைய வச்சு அங்க எங்க போட்டு விளையாடிட்டு இருக்கு. அப்பா சொல்றாரு, விதைகளை ஏன்பா இப்படி போடுற, விதைகளை வீணாக்காத அப்படின்னு திட்டுறாரு. பையன் சொல்றான், இந்த சின்ன விதையில என்னப்பா ஆயிட போகுது, ஏன் இப்படி பண்றீங்கிறான். அப்பா சொல்றாரு, இந்த சின்ன விதைக்குள்ள இருக்கக்கூடிய பலம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சிடுறாரு. வீட்டு கொள்ளைப்புறம் போடுறாரு, தூக்குறாரு, தண்ணி எல்லாம் விடுறாரு, தேவையான உரம் போடுறாரு. நீண்ட காலம் கழித்து அது ஒரு அழகான ஒரு விருட்சகமாக மாறுகிறது. பூ பூத்து காய் காய்த்து கனி ஆகி அந்த கனி சுவை மிகுந்த கனியாக நாம் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய கனியாக மாறுது. பையன் வர்றான், பையன் கிட்ட அப்பா சொல்றாரு, இந்த கனியை நீ டேஸ்ட் பாருப்பான்னு சொல்றாரு. பையன் சாப்பிடுறான், சூப்பரா இருக்குதேப்பா அப்படிங்கிறான். அப்போ அப்பா சொல்றாரு, இந்த கனி எங்க இருந்து உனக்கு கிடைச்சதுன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. ஏதுப்பா, நீ சின்ன வயசுல தூக்கி போட்டு இதுல என்ன பெருசா இருக்க போகுது, சின்னூண்டு விதை தானேன்னு சொன்ன இல்லையா, இந்த சின்னூண்டு விதைதான் இன்றைக்கு விருட்சகமாக மாறி இவ்வளவு நல்ல கனிகளை, நிறைய கனிகளை நமக்கு கொடுக்குதுப்பா அப்படிங்கிறார்.
அப்ப சொல்றாரு, இதே போலதான் உன்னுடைய மனதில் விழக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அது அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னு சொன்னா விருட்சமாக மாறும். ஒண்ணு, நீ உன்னுடைய வாழ்க்கை வாழும் பொழுது அது விருட்சகமாக மாறி நீ நல்ல எண்ணங்கள் விதைத்திருந்தால் நல்ல செயல்கள் நல்ல அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும். நீ தீய எண்ணங்களை மனசுல போட்டிருந்தன்னா அதுவும் விருட்சகமாக மாறி அதுவும் பெரிய மரமாக மாறி தேவையில்லாததை கொடுக்கும்பா. அதே போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம் உள் மனதிற்குள்ளாக நல்ல உரங்களை நாம் விதைப்போம். அகத்தாய்வு பயிற்சிகளை நாம செய்வோம். நம்ம கிட்ட வரக்கூடிய வேண்டாத எண்ணங்களை எல்லாம் களை பறித்து உரமிடுவது போல பயிர்களை என்ன செய்யறோங்க, களை பறிக்கிறோம் இல்லையா, வேண்டாத புற்களை எல்லாம் எடுத்துடுறோம். அப்பத்தான் அந்த மரத்திற்கு போடக்கூடிய உரம் முழுமையாக அந்த பயிருக்கு கிடைக்கும். அதே போல நமக்கு வரக்கூடிய வேண்டாத சிக்கல்களை எல்லாம் களைந்து நாம குருவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவருடைய தயவுல கிடைக்கக்கூடிய உண்மையான உரத்தை நல்ல எண்ணங்களை நாம மனசுல ஆழமா போட 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 அது விருட்சகமாக மாறி நமக்கும் பயனை கொடுக்கும், நம் சந்ததியினருக்கும் பயனை கொடுக்கும் என்று கூறி உள் மனதின் உரம் என்ற நல்லதொரு தலைப்பிலே சிந்திக்கக்கூடிய நல் வாய்ப்பை எமக்கு அருளிய இறைக்கும் குருவிற்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி, இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களையும் இந்த வேளையிலே நன்றியோடு நினைந்து நாம் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே இந்த இணையத்தின் வழியாக நல்ல பல விஷயங்களை எல்லாம் கேட்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐடி நிர்வாகத்திற்கும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும், இதை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரா அம்மா அவர்களுக்கும், இந்த இணையத்திலே இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா கிருபாநிதி அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை. அது வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு உள் மனதின் உரம். அந்த உரம் பெரியரா போட்டா கூட பொருந்துமா, நல்லா உரமாவும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். பலம் வளம் ஊக்கப்படுத்துதல், வந்த வழி சூழ்நிலைகள், அதாவது நம்ம இன்ப துன்பம், வேண்டியவர் வேண்டாதவர் நிறைய எடுத்து சொன்னீங்க. அதாவது பகைவர், நண்பர்கள், துன்பத்தை கண்டு துவண்டு எல்லா வழியுமே சொன்னீங்கம்மா. ஆனா நம்ம எல்லாரையும் நம்ம மனம் ஒரே மாதிரி கணிக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம மனவளக்கலையில் உள்ளவர்கள் அன்பர்களோட மட்டும் பழகல. அந்த உலகத்துல போறோம் வாரம் ட்ரெயின் பஸ், சில சமயம் அவங்கள நம்ம அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அம்மாடி இவகிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணுமா அப்படின்னு நம்ம மனசு தோணும். சில சமயம் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட அட்டாச் ஆக பயப்படுவோம், சில பேர்ட்டு போய் அட்டாச் ஆயிடுவோம். இது நம்மளுடைய மன பலகீனமா, நம்மளுடைய தவம் பத்தலையான்னு கூட நான் ரொம்ப நேரம் சிந்திப்போமா. இன்னைக்கு இந்த தலைப்பு எனக்கு அது பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நேத்து எனக்கு ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சு. நான் கணிச்சது வேற, இங்க நடந்தது வேற. அப்படிங்கல நமக்கு இன்னும் தெரியல, நமக்கு பக்குவம் வரலன்னும், இன்னும் தவம் பத்தல நம்மகிட்ட. அவங்கள பார்த்தோன்னா நம்மளால இதை கணிக்க முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு உங்க ஸ்பீச் எனக்கு இதுக்கு எதமா இருந்துச்சு, அதனால உங்கள்கிட்ட கேட்கலாம்னு தோணுச்சு. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். உண்மைதாங்கம்மா. மகா பெரியவர் வரதட்சணை கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு அம்மா ஏதோ கேட்டாங்களாமா. அப்போ அவர் சொன்னாராமா, இல்ல வரதட்சணை வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மகா பெரியவர் அதோட இன்னொரு உதாரணம், எனக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் சரியான ஞாபகம் இல்லை. அப்போ அவரு கிட்ட பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்துட்டு
திருமணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்களாம். மகா பெரியவருடைய சீடருடைய வீட்டு கல்யாணம். பத்திரிகையை கொடுத்துட்டு வந்த உடனே இன்னொருத்தர் போய் சொன்னாரா, உங்களுடைய சீடரா இருக்கிறாரு, ஆனா நீங்க வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய சீடர் வரதட்சணை வாங்கி இருக்கிறாங்களே அப்படிங்கிறப்போ அவரு சொன்னாராமா, என்ன சொன்னாரு, என்னுடைய தபஸ் பத்தலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னாராம். அவங்க வாங்கினது தப்புன்னு சொல்லல, என்ன சொல்றாருமா, என்னுடைய தபஸ் பத்தல, நான் தபஸ் இன்னும் எனக்கு வலிமை இருந்தா நான் சொல்லக்கூடியது அவங்க முழுமையாக உள் வாங்கி அதை செஞ்சிருப்பாங்க. அதுதான் மகான்களுடைய தன்மைமா. அவங்களுக்கே அப்படிங்கிறப்போ நாம புரியுது. இல்ல எனக்கு கூட அவங்க நம்மளை இட்டு வேதனை, நான் அப்படி சொல்லல, வேதனைப்பட்டாங்களேன்னு ஃபீல் பண்றேன் ஒழிய, இப்ப கூட நான் அப்படி அவங்க என்னைய வேதனைப்படுத்துற எனக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது. நல்லா வாழ்த்திட்டு தான் இருக்கேன். சூப்பர் சூப்பருங்கம்மா. ரொம்ப அதுதாம்மா நம்ம பயிற்சியுடைய தன்மை. நம்ம வாழ்த்துறோம், அவங்க துன்பப்படுத்துறாங்க, ஆனா அதை நமக்கு தாக்கம் இல்ல, வாழ்த்துறோம். ஆனாலும் ஒரு ஓரத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இது எதை வச்சு நாம அதிகமா இப்போ பயிற்சி பண்ண தோணுதுன்னா, இத மாதிரி அவங்க மற்றவங்களுடைய மனசு எவ்வளவு புண்படும். இந்த நேரத்துல நம்ம யாரு நினைக்கிறோங்கன்னா, நம்மளை யாரு தாக்கினாங்களோ அந்த வார்த்தைகள் மற்றவங்களையும் தாக்கும் தானே, அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிச்சிடுதுங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப அருமையான ஸ்பீச், எனக்கு மனசுக்கு ஏற்றபடி ரொம்ப இதமா இருந்துச்சு. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. நல்ல நாள்ல 2 பேர் குரலை கேட்டதே எங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி போனது மாதிரி இருக்குமா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நம்ம எண்ணம் போலதான் நடக்குமா? அப்ப நம்ம வேண்டுறோம்ல கடவுள்கிட்ட, அது நம்ம எண்ணங்கள் தானா இல்ல அவரு அந்த மாதிரியே நம்ம கொடுக்குறாங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஆமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் இடையில. இப்போ நீங்க குழந்தை சொன்னீங்க, நம்ம ஊமை குழந்தையா பிறக்கணும்னு, அது அவங்க வேண்டதுனால அதே மாதிரி கிடைச்சதுங்களா இல்ல நம்ம எண்ணங்கள் தான் அது நிறைவேறுது? நம்மளுடைய எண்ணங்கள் தாமா. நம்மளுடைய எண்ணங்கள் ஆழமா நம்மளுடைய கருமையத்துல பதிய வைக்கிறோம். அது நம்மளுடைய உயிர் துகள்கள்ல சொல்லலுது. அப்ப திரும்ப நமக்கு அதே மாதிரியான செயல்பாடுகள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு நாம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பத்தை நீங்க மனசுல நல்லா நினைந்து நல்ல சாந்தி தவம் உட்கார்ந்து செய்தோம்னா தெரியும், இது என்றைக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம சந்தித்த, நாம எண்ணிய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது. நம்ம எண்ணங்கள் தான் நிறைவேறுது. நிச்சயமாமா. அதானே மகரிஷி சொல்றாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. ஆமா. அதே மாதிரி மத்தவங்களை சந்திக்கும் போது எப்பயாச்சும் இந்த ஆளை இப்ப இந்த டைம்ல நம்ம சந்திக்க வேண்டி வரும்ன்றது கூட ஆல்ரெடி பார்க்கணும்னு இருக்கு, விதி இல்லம்மா? நிச்சயமாங்கம்மா. நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் விட்ட குறை தொட்ட குறைதாம்மா. ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வினைகள் கழிவதற்கு ஆக சந்திக்கக்கூடிய நபர்கள் தாம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீனா பலவேசம் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன், தாமிரபரணி அருவி திருக்கோயில். வாழ்க வளமுடன் மீனாமா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கிறோம்மா. 2 வீக்ஸ் முன்னாடிதான் உங்க வீட்டுக்காரங்களை பார்த்து பேசினேன், உங்களை கேட்டேன்மா. நன்றிம்மா, சந்தோஷமா அம்மா. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது நினைச்சிட்டு இருந்தேன், அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதுக்கு பதில் உங்களுடைய உரையில கிடைச்சதுமா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுடைய தேடலுக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்குதுங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அது இறைவனுடையோட அப்படிதான் நினைக்கிறேன்மா. ரொம்ப நன்றிமா. அது சொல்றதுதான். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமோகன், வாழ்க வளமுடன்.
மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு அம்மாட்ட பேசுங்க. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க சொன்னீங்களம்மா, இந்த உங்க உரை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஊமை குழந்தை பிறந்ததுன்னு சொன்னீங்களம்மா, அது எது கிடைக்கணும்னு இருக்கோ அதை அவங்க தேடுறாங்களா ஒருவேளை அப்படின்றது எனக்கு தோணுச்சுமா. ஏன்னா இந்த அசுரர்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமா வரம் கேட்பாங்க கடவுள்கிட்ட, ரொம்ப தவம் இருந்து. அதுலயும் ரன்னியன்னு சொல்லுவாங்கல்ல, ரன்னியன் வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியவோ ஆமா ஆமா அந்த மாதிரி அவ்வளவு பிளான் பண்ணி கேட்டாலும் அதையும் தாண்டி பிரபஞ்சம் ரொம்ப சாமர்த்தியமா அவங்க வாழ்க்கையை இது பண்ணுது. அப்ப நாம கேக்குறது நடக்குதா இல்ல நடக்கிறதான் கேக்குறோமா அப்படின்றது தோணுச்சுங்கம்மா. ஏன்னா சில பேரு தானா போய் வழிய அந்த வரம் குழந்தை வர கேட்டாங்கல்லம்மா, அப்ப அது நடக்க போறது அவங்களுக்கு தோணி அவங்க கேக்குறாங்களா அப்படின்றதும் தோணுச்சுங்கம்மா எனக்கு. நம்ம எண்ணங்கள் நம்ம ரொம்ப சாமர்த்தியமா நல்லதே தான் நினைக்கிறோம், 10 பாசிட்டிவ் சொல்றோம். ஆனா எதை நம்ம மிஸ் பண்றோமோ கரெக்டா அங்க அடி விழுது. நம்ம யோசிக்கும் போது அழகான, அறிவான, ஆரோக்கியமான, ஆயுசோட அப்படி எல்லாமே கேக்குறோம். ஆனா அதை தாண்டி ஒண்ணு நடக்குது இல்லம்மா, அங்க நம்ம ஏமாந்துடுறோம். எதனால அது? அப்ப கர்ம வினைதான் நடக்கணும்னு இருக்கா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. நிச்சயமா தாங்கம்மா, நிச்சயமா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கர்ம வினைகள். கர்ம வினைகளை தாண்டி எதுவுமே நடக்காது. ஆனா என்ன, தவம் பண்ணும் பொழுது கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்து பழகுவோமா. ஏன்னா நேற்றைய எண்ணங்கள் தான் இன்றைய செயல்களாக, விளைவுகளாக நமக்கு இருக்கு. அப்போ இனிமேல் நாம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி நினைக்க ஆரம்பிப்போம், நல்ல நினைக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது, நம்ம செஞ்ச வினைகளுடைய பிரதிபலன் மற்றவர்கள் மூலமாக நமக்கு துன்பம் வருது இல்லையா. ஒரு துன்பம், ஏதோ ஒரு துன்பம் வருது, நமக்கு தெரியுது, துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்ப கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்னா அதை கொஞ்சம் பொறுமையாக கையாளுவோம். இப்ப விழிப்பு நிலையில இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம், ஒரு வினைய கழிக்கிறதுக்காக நமக்கு எதிரில இருந்து ஒரு துன்பம் வருது, ஒரு துன்பம் யாரோ கொடுக்குறாங்க, நாம அதை என்ன செய்வோம்னா உள் வாங்கிட்டு திரும்ப நாம அதுக்கு எதிர்ப்பதமாக ஒரு விஷயத்த போராடுவோம். அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கணும்னு நினைப்போம். இப்ப வினைய கழிக்கிறதுக்கு தான் ஒரு துன்பம், இத நாம ஏத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இது என்னுடைய வினையினுடைய விளைவுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியா மனச பக்குவப்படுத்துறதுக்கு பழக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, திரும்ப நாம ஒரு எதிர்வினை செய்யறோம் இல்லையா, அந்த எதிர்வினைய குறைச்சிக்கலாம். எதிர்வினைய குறைக்கும் பொழுது என்ன ஆகும், பின்னாடி வரக்கூடிய வினையில ஒண்ணு நாம கழிக்கிறோம். புரியுதுங்களாமா? ஆமாங்கம்மா. அது இப்போ வேதாத்ரி ஐயாவே அவ்வளவு பக்குவப்பட்டவங்களுக்கு கூட கடன் அடையணும்ன்றது மட்டும் தோணி சொத்து போயிடுச்சு. ஆனா அந்த சொத்து போனதோட அவங்க நிக்காம நம்மளுக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அவர் புடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லம்மா. ஆமாங்கம்மா, அதுதான்மா விழிப்பு நிலை. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த விழிப்பு நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக தனப்பிரியா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான உரை அம்மா. ஜூம் மூலம் மீண்டும் ஒரு முறை சொர்க்கவாசலை திறந்துட்டீங்க மனசுல. நல்ல அற்புதமான விளக்கம் அம்மா. மனம் எப்படி துவணும், நான் இது அடிக்கடி என் மனசுல உள்ள இந்த கேள்வி, எப்படி நம்ம துவண்டு போறோம் அப்படின்னு. தவம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு தெரியுது, தவமும் பண்றோம், இருந்தாலும் அதுக்கு உரம் சேர்த்துட்டீங்கம்மா இன்னைக்கு. நிஜமா நல்ல உரம் இட்டுறீங்க. நன்றி அம்மா. நல்ல ஒரு விளக்கம் அம்மா. அருமையா இருந்ததுமா இன்னைக்கு உங்களுடைய உரை. கொடுத்து வச்சிருக்கோம்மா. நன்றி அம்மா. எல்லாம் குருவினுடைய கருணைமா. அவசியமா இது எங்களுடைய குருவோட கருணை தான். இன்னைக்கு உங்க மாதிரியான பேராசிரியர்கள்லாம் இப்படி ஒரு அறிவு விளக்கமே எங்களுக்கு ஒரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தமா இருக்கு கேட்க கேட்க. எல்லா கழிவு, அதாவது டெய்லி நாங்க மேற்பதிவு எல்லாம் போட தேவையில்ல, பேராசிரியர் ஒளி இதை கேட்டா போதும், மேற்பதிவு தானா வந்துகிட்டே இருக்கு. எதுவும் மெனக்கடவே தேவையில்லை. அதான் குருவோடைய அருள். வார்த்தை இல்லையம்மா சொல்வதற்கு. நல்ல உரையம்மா. நன்றி அம்மா. வாய்ப்பு கொடுத்த ஜூம் இணைப்பிற்கும் அனைவருக்கும் நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.
அடுத்த அன்பராக அமுதாம்மா, வாழ்க வளமுடன், திருநெல்வேலி நினைக்கிறேன். கரெக்ட். பேசுங்க அம்மா கிட்ட, பேசுங்கம்மா. அம்மா நான் இப்ப ஜாயின் பண்ணம்மா. எனக்கு வைகுண்ட ஏகாதசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. எனக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிறது 11வது நாள் இல்லையா? ஏகாதசிங்கிறது 11வது நாள். சரி. அந்த 11 அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய கர்ம இந்திரியங்கள் 5, நம்மளுடைய ஞான இந்திரியங்கள் 5, 10 அதோடு மனம் 11 இந்த 11ஐயும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைத்து நாம இறை வழிபாடு. இப்போ சொர்க்கவாசல் திறக்கிறது காலையில, இரவு முழுவதும் என்ன செய்யணும்ன்றாங்க? பரமபத விளையாட்டுங்கிறாங்க. பரமபத விளையாட்டுங்கிறது எது? அதுல ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும். பகடைய உருட்டும் பொழுது மேலையும் ஏனியில மேலையும் போவோம், பாம்பு கொத்து கீழையும் வருவோம். இது நம்மளுடைய வாழ்க்கை சூழல், நடைமுறை வாழ்க்கை. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எப்படி இருக்கிறோம்? பரமபதம் விளையாடி விழிச்சிருங்கிறாங்க, கண் விழிச்சிருங்கிறாங்க. நாம இந்த ஏற்ற இறக்கங்களை விழிப்பு நிலையோடு விழிப்பு நிலையோடு கவனிக்கும் பொழுது அந்த இறைநிலைய மனதுல இருத்தி இந்த புலன்களை எல்லாம் மனதுல கொஞ்சம் அமைதியா அதை இறைநிலையோடு இணைக்கும் பொழுது சொர்க்க வாசல் திறக்குங்கிறாங்க. சொர்க்க வாசல், சொர்க்கம்ங்கிறது எது? இன்பம், புண்ணியம். சொர்க்கம்ங்கிறது மீண்டும் பிறவாமை இல்லையா? நரகத்துக்கு போனா திரும்ப பிறப்போம், சொர்க்கத்துக்கு போனா மறுபிறவி இல்லைங்கிறோம். அப்ப நாம இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து கொஞ்சம் விழிப்பு நிலையோடு இருக்கும் பொழுது அந்த இறைவனை அடையலாம். சரி சரி. இப்ப நான் என்ன கேள்வினா, அடுத்தது துரியத்துல நம்ம இருக்க அதுவும் ஒரு நம்ம அது ஒண்ணுதாம்மா கேக்குறேன். நிச்சயமா, நிச்சயமாங்கம்மா. துரியம்ங்கிறது இறைநிலையை அடையக்கூடிய நுழைவாயில் தானே. அப்ப நம்ம நித்தமா தவம் பண்ண நம்ம அதுதானே பண்ணிட்டே இருக்கோம்மா? கரெக்டா பண்ணிக்கலாங்கம்மா. ஆனா நாம லௌகீகத்துல இருக்கிறோம் இல்லையா? லௌகீகத்துல இருக்கும் பொழுது நமக்கு சாந்தி தியானம் ரொம்ப ரொம்ப அவசியங்கம்மா. ஏன்னா துரியம் அது நல்ல கவனிக்க அதுவாக எங்க கூட்டிட்டு போகும்? துரியாதீதத்துக்கு கூட்டிட்டு போகும் தான் இல்லையா? அது ஒரு நல்ல நிலைதான், அது நமக்கு அவசியமான ஒன்று. ஆனா துரியம் மட்டும் நாம செய்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்க உயிர் சக்தி அதிகமாக நம்மளுடைய காந்தம் அதிகமாகும் பொழுது தலை பாரம் அதிகமா மாற ஆரம்பிக்கும், தலைவலி. அப்போ இந்த ஒரு நல்ல சக்திய நாம விரயம் பண்ணக்கூடாது. அந்த சக்தியை என்ன கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, உடல் ஆற்றலாகவும் மனோ ஆற்றலாகவும் மாற்றுறதுக்கு சாந்தி தியானம். சாந்தி தியானம்ங்கிறது எங்க கவனிக்கிறோம்? மூலாதாரம். மூலாதாரம்ங்கிறது எது? கருமையம். கருமையம்ங்கிறது எது? நம்மளுடைய உயிர் மையம். அங்கதான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு 7 தாதுக்களாக 7வது தாதுவா வருது இல்லையா? அதுல எனர்ஜி எடுத்து ஒவ்வொரு செல்களுக்கும் நம்மளுடைய உயிர் சக்தி கொடுக்கு. அப்போ நாம மூலாதாரத்துல கவனிக்க அந்த சக்தி நாம அதீதமா இங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த சக்திய அந்த தவ கனல நாம மூலாதாரத்துல கொடுக்கும் பொழுது நமக்கு உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். அதே போல அனுமன் ஜெயந்தி அநாகதத்துல வச்சு நம்ம பண்றோம், அதுவும் அதே ஒண்ணுதானம்மா? என்னங்கம்மா? அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம்ல நம்ம. ஆமாங்கம்மா. அது அநாதகம் பவர் அதிகமாக்குறதுக்காக நம்ம அது என்னன்னா வீரத்திற்கு அடையாளமாக நமக்கு அத கொடுக்குறாங்கங்க. இது ஒவ்வொரு கதைகளும் நம்ம போகும்போது இன்னும் நிறைய விளக்கங்களுக்குள்ள போகும். இது என்னன்னா, நம்ம அநாகத சக்கரா பலமா இருக்கும் பொழுது நமக்கு என்ன தைரியம், தன்னம்பிக்கை கூடும். அதுக்குதான் நம்ம மகரிஷி 9 மைய தவம் கொடுத்திருக்கிறாங்க. சரிம்மா, நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடனம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அமுதாம்மா, யூடியூப்ல வரும், முழுமையா கேளுங்க. நன்றிமா, நன்றி. தேங்க்யூ. அடுத்தது பெரிய குளத்திலிருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உமேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அந்த மகேஸ்வரன் பக்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய உமையவள், அந்த மகேஸ்வரன், அவர் தரையில் பிரேயாக சூடி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், இந்த 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது இன்று. ஏன்னா சந்திராமா உங்களோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க இல்லையா? ஒருங்கிணைக்க ரொம்ப அற்புதமான ஒரு
அதாவது எப்படி சொல்றது, ஒரு இன்பமயமான ஒரு நிகழ்வாக இன்னைக்கு இருந்தது. இன்னும் கொஞ்சம் நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு இருந்தது. ரொம்ப உள்மனத்தினுடைய உரத்தை பற்றி இன்னைக்கு ரொம்ப அற்புதமா பேசிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். இந்த இப்ப நீங்க சற்று முன்பு சொன்னீங்க, ஒரு ஒரு அம்மா இப்படி கேட்டாங்க, அது குறைவுடைய ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில எங்க பக்கத்துல இருக்கவங்களே, அவர் ரொம்ப இறக்க கிடக்குறாரு, அவர் உடம்பு முடியல, 45 வயது தான், ஆனாலும் அந்த அம்மா சொல்றாங்க, நீ கைகால் வராட்டிக்குமா கூட என் கூட உயிர் மட்டும் உனக்கு போக கூடாதுன்னாங்க. ஆனா அவரு 2 மாதம் 3 மாதத்துல எழுந்தாரு. ஆனா அவருடைய கையும் காலும் பேரலிஸ்ல வரல. சோ அப்ப நினைச்சேன், ஏன் இந்த மாதிரி நினைச்சிச்சு, உயிரோட வரணும் என் புருஷன் நினைக்கணும்ல, ஏன் இப்படி நினைச்சு வேண்டுனாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அம்மா நீங்களும் வாழ்த்துங்க அப்படின்னாங்க. நானும் சரி அவருக்கு சீக்கிரம் உடல் நலம் நானும் வாழ்த்துனேன். ஆனா பாருங்க, நீங்க சொல்வது போல அவர் இறுதி வரைக்கும் இப்ப இல்ல. ஆனா இறுதி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் வராம ஒரு கட்டையை வச்சுதான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. 45 வயசு பையன். எனக்கு தம்பி முறைதான் வேணும். சரிங்களா? அது இன்றைக்கு நினைவு வந்துருச்சு நீங்க சொன்ன உடனே. சோ நம்முடைய வாழ்த்தினுடைய தன்மை நீங்க சொல்லுவது போல விழிப்பு நிறை என்பது நுண்மான் நுழை புலன் அறிவுதானமா? நிச்சயமாங்கம்மா, நிச்சயமா அதுதாங்கம்மா. நம்ம நினைக்கிறத நம்ம ஆழமாக அழுத்தமாக விழிப்பு நிலையில இருந்து, இதனால நன்மையா தீமையா பிறருக்கு வருமா வராதா, நமக்கு இது ஏற்புடையதா இருக்குமான்னு யோசிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம வாழ்த்தாக சங்கல்பமாக இறைவனட்டையோ குருவிட்டையோ நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி அம்மா. உங்கள் அர்ப்பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சந்திரம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிமா, வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அதாவதுமா, கடவுள்கிட்ட ஏதோ இவங்க கன்செஷன் கேட்கற மாதிரி, அதாவது ஒரு சலுகை கொடுக்கற மாதிரி, எனக்கு எப்படியாவது ஒரு ஊனமான குழந்தையாவது கொடுன்னு கேட்டு, இது அவங்களே தான் ஒரு அறிவோட விழிப்பு நிலை குறைபாடுதான் இது, இல்லைங்களாம்மா? அதை கேட்டுடுறாங்க. அந்த மாதிரிதான் இப்ப அம்மா சாந்தி அம்மா சொன்ன மாதிரி கூட, ஊனமா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க இருக்கட்டும்ங்கிற மாதிரி, அது நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தோணல பாருங்க அவங்களுக்கு. அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எதையோ ஒண்ணு நிலை இல்ல. அதான். ஓகே, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். சாந்திமா, நன்றி அம்மா. நன்றிம்மா சந்திரம்மா. IQOO, நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிக்கோங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வாழ்க வளமுடன்மா. அம்மா கோயம்புத்தூருங்கம்மா, கண்ணம்மாள். சரி, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா, எல்லாத்தையும் வழியெடுத்திட்டீங்க அம்மா. எனக்கு ஒரு நிகழ்ச்சி நேத்திக்கு நான் எதுவுமே சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னான்னு சொல்லிட்டாங்கம்மா. அது எனக்கு நேத்திக்கு இருந்து மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்கம்மா. திருப்பி அவங்கள கேட்கலாமா, ஏன் சொன்னீன்னு, இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு இருக்குதுங்கம்மா. நான் சொல்லவே இல்லைங்கம்மா, எல்லாம் பேசிட்டு இருந்தோம். உட்காந்து எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்துச்சு, அதுல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு இப்ப நான் சொல்லவே இல்லைங்கம்மா, அந்த வார்த்தையை நான் சொல்லவும் மாட்டாங்கம்மா. நம்ம எப்படிங்கம்மா, நம்ம இந்த ஆன்மீகத்துல இருந்து நம்ம எனக்கு சொல்ல வார்த்தையே வரமாட்டேங்குதும்மா. அதாங்கம்மா, இது அந்த பொண்ணுடைய சூழ்நிலை, அவங்களுடைய எண்ணம், இது எல்லாம் பொறுத்து நீங்க நேர்ல உடனே கேட்கலாமா, இல்ல சில காலம் தாமதப்படுத்தி கேட்கலாமாங்கிறத நீங்க அந்த சூழ்நிலைகளை பாத்துக்கோங்கம்மா. ஏன்னா இன்னும் அவங்க கோபத்துல இருக்கிறாங்கன்னா, இந்த நேரம் நீங்க என்ன சொன்னாலும் அதை உள்வாங்கிக்க கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. அவங்க ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில, கோப நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்காது. நீங்க தவத்துல இருக்கும் பொழுது நீங்க வாழ்த்துங்க, அந்த பொண்ணை வாழ்த்துங்க. வாழ்த்த அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். கொஞ்ச காலம் விட்டு நீங்க, நான் அன்னைக்கு இத போலதான் நினைச்சேம்மா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அவங்க கொஞ்சம் சாஃப்டான டைப் அப்படின்னா நீங்க கொஞ்சம் மெதுவா பொறுமையா எடுத்து சொல்லலாங்க. அது அந்த சூழ்நிலைகளையும் அவங்களுடைய தன்மையையும் பொறுத்துமா. சரிங்கம்மா. அப்புறமா ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சுங்கம்மா. முடியவே மாட்டேங்குது. அந்த பையனை எங்க பையன் தான் வாழ்த்திட்டு இருக்கிறோம். அது என்ன காரணமா இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு என்ன தெரியல. வைக்கல் சரியில்லையா என்னன்னு ஒண்ணும் புரியலைங்கம்மா. கர்ம வினை பயன் நீங்க நல்லா
துரியம் இல்ல துரியாதீதத்துல இருந்து நீங்க நல்லா வாழ்த்த போடுங்க. அதுக்கு சரியான ஏற்ற ஒரு தீர்வு கிடைக்கட்டும். அதற்குரிய சூழ்நிலைய அதுக்குரிய ஆழையும் எனக்கு அனுப்பிச்சு கொடுங்கன்னு இறைநிலை கிட்ட நீங்க அப்படியே கொஞ்சம் மனம் ஒன்றி கேளுங்கம்மா. நிச்சயமா அது ஏதோ ஒரு சூழ்நிலையை நமக்கு காமிக்கும். ஒருவேளை லாயர் சரியில்லைன்னா அதற்குரிய ஒரு லாயரை உங்க கண்ணுல காமிக்கலாம் இல்லையா? நீங்க இறைநிலை கிட்ட அந்த மாதிரி அதற்குரிய சூழ்நிலை காசு நிறைய வாங்கி அந்த பொண்ணு குடுத்துட்டாங்கம்மா. இருந்தாலும் இழுத்துட்டே இருக்குது. நம்ம எப்படி நம்ம பையனை தான் வாழ்த்திட்டு இருக்கோம். வைக்கல வாழ்த்தலாங்களா? அவரு வைக்கல, நிச்சயமா வாழ்த்துங்கம்மா. வைக்கலையும் வாழ்த்துங்க, அந்த பொண்ணையும் மருமக பொண்ணையும் வாழ்த்துங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களும் கொஞ்சம் மாறலாம் இல்லையா? உங்களுக்கு எது சரியோ, சாதகம் பாதகம் நினைக்காதீங்க. எது சரியோ அது நடக்கட்டுமா. ஏன்னா சிலது நமக்கு இப்ப இந்த காலத்துக்கு சரின்னு நாம நினைப்போம், பிற்காலத்துல அது துன்பமா இருக்கும். சிலது இப்ப துன்பமா நாம நினைப்போம், பின்னாடி அது நன்மையா முடியும். அதனால நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும்போது எது சரி தவறுன்னு நம்மளால சரியா அனலைஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க வேண்டது வாழ்த்துறது எது சரியோ அந்த சூழ்நிலையை அமைச்சு தாங்கன்னு கேளு. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. லக்ஷ்மணன் ஐயா, லக்ஷ்மணன் ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. பண்ணல. நெய்வேலி லக்ஷ்மணன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா உரையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்வி பதிலும் ரொம்ப அருமையா இருந்தது. இது குடும்பம் சார்ந்த விஷயமா கேட்கிறோமா? அதாவது எப்படின்னா, ஒரு ஆண்மகனுக்கு குடும்பத்துல கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல செல்ல பிள்ளையா எல்லாமே அம்மாவுக்கு, அக்கா, தங்கச்சி, அண்ணனுக்கு இருக்காங்க. ஒரு மனைவின்னு வந்த பிறகு அதே மகன் ஒரு மனநிலை, அதாவது ஏதோ ஒரு சூழல்ல மனைவியின் அவங்கவுங்க தரப்புல மனைவியா இருக்கட்டும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அவருக்கு நெட்வொர்க் கிடைக்கலையா என்னன்னு தெரியலைங்கம்மா. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு சரின்னு பேலன்ஸ் பண்ணி அப்படி பண்றாங்க. இப்ப இந்த இதனால மனசும் உடம்பும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்லம்மா. ஆமாங்க. இதை எப்படிமா சரி பண்றது? வாழ்க வளமுடன்மா. எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு சரியா இருக்குன்னு அவங்க இருக்காங்க. பட் இத ஐயா, கணவனோ மனைவியோ மகரிஷி அதுதான் அழகா சொல்லுவாங்க, ஒருவருடைய வினையை யாரால தீர்க்க முடியுமோ அவங்கதான் இதுக்கு நடுவுல நம்ம உடம்பு மனசுதான் அஃபெக்ட் ஆகுது. அதாங்க. இப்ப வாழ்க்கை துணையாக வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வினைகளை யார் மூலமாக சரி செய்ய முடியுமோ அவர்கள்தான் வாழ்க்கை துணையாக வருவார்கள் இல்லையா? அப்ப அதை நாம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணுங்க, மனசால ஏத்துக்கதான் செய்யணும். ரெண்டாவது, நீங்க தவம் தற்சோதனை பண்ணுங்க. தற்சோதனை செய்து நல்ல வாழ்த்த கொடுங்க. மாற்றங்கள் சிறுக சிறுக நிகழும். இல்லைன்னா அதை அப்படியே மனசு கொஞ்சம் ஏத்துக்கக்கூடிய ஒரு தன்மை வருங்க. வாழ்த்து தாங்க இதுக்கு. வாழ்த்து பண்ற அளவுக்கு மனசும் உடம்பு பக்குவப்படணும் இல்லம்மா. அது நம்ம அந்த டைம்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நம்ம போக்கஸ் பண்ணிடுறோம். அது அப்புறமேட்டு என்னடா அப்படி நடக்குதுங்கிற ஒரு சூழல் நடந்துருது. அது தவிர்க்கிறது எப்படிமா பண்றது? நம்மளும் போனாலும் நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இல்ல அவங்களுக்கு அங்க இருக்கிற சார்புக்கு நம்ம பேசணும்னா இங்க கேட்டுட்டு அங்க ஒரு மாதிரி பேசுறீங்க, அங்க கேட்டுட்டு இங்க ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படிமா அதை ஹேண்டில் பண்ற விஷயம்? அதாவது வெளியில நம்ம தவிர்த்துட்டு போகவும் முடியாது, சரி பண்ணி கொண்டு வர சூழல்லையும் இருக்கும். பட் எப்படிமா அதை சரி பண்றது? வாழ்த்து ஒண்ணுதாங்க அதுக்கு. நீங்க சொல்றது சரிதாங்க. ஏதாவது அதுக்கு நாம எதிர்த்து சொன்னாலும் இல்லையா, நம்மளோட இத கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு வரும். இது கொஞ்சம் அமைதியா போனா கூட சரி, இப்போதைக்கு அதை தவிர்த்துக்கலான்னு அமைதியா போனா கூட நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா போறீங்கிறது வரதான் செய்யுங்க. அது குடும்பத்துல நிறைய நாம அனுபவப்படதான் செய்யறோம். கொஞ்சம் அந்த நேரத்தை அந்த இடத்த கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அமைதியா போய் வாழ்த்து ஒண்ணுதாங்க. இது எல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகள் தான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நாம செஞ்சத வினைகளை ஏதோ ஒரு ரூபத்துல அனுபவிச்சுதான் ஆகணும்.
இது அக்செப்ட் மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுவதை தவிர வேறு வழி இல்லை. அதுக்கு வாழ்த்து ஒன்றே மருந்து. சிறப்புங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நேரம் இருக்கும், ஒன்னே ஒண்ணு பகிர்ந்துக்கலாம். அம்மா சொன்னதுக்கு பொருத்தமா இருந்தது. என் தங்கச்சி பையன்மா 45 வயசு. அவன் மனைவி 40 வயசுல 15 வருஷம் குழந்தை மூளை வளர்ச்சி குழந்தை மூளை வளர்ச்சி ஆனா இவன் ஒத்துக்கவே மாட்டேன். பரவாயில்ல, அது மூளையோட பிறந்தா சிவன் கொடுத்ததுன்னு ஏத்துக்கிறேன். மூளை இல்லாம பிறந்துச்சுன்னா எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குன்னு போதும், அதுவும் கடவுள் கொடுத்ததுன்னு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஒரு வழி சொன்னாங்க. பெங்களூர்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அசையாம மந்த்லி வாரம் சான்சஸ் ரொம்ப குறைவு இருக்குன்னு சொன்னாங்க. கூட்டி கொண்டு வச்சு 20 லட்சம் செலவழிச்சாமா அந்த 3 மாசத்துல. அந்த பொண்ணு ஒரு ஆளு தான், மனைவிக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு கடவுள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க இவ்வளவு நேரம் பேசினது பிரேக் ஆகி வந்தது, திருப்பி சொல்லுங்க சுருக்கமா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? இப்பதாம்மா கேக்குது, நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. இல்லம்மா, அந்த பையன் 45 வயசு 40 வயசு என் தங்கச்சி பையன் கன்சீவ் ஆன பிறகு அந்த குழந்தை 5 மாசம் வளர்ந்த பிறகு இந்த குழந்தை இன்னுமே மூளை வளர்ச்சி சரி இருக்காது, வேண்டான்னு டாக்டர் சொன்னாங்க. இவன் ஒரே புடியில எது கொடுத்தாலும் கடவுள் கொடுத்தது இதுதான் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது. பெங்களூர்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப அந்த பகிர்ந்துக்கலாம் போல இருந்தது. அந்த பொண்ணு அவ்வளவு சூப்பரா இருக்கா. அப்ப அதை உங்களோட ஷேர் பண்றது எனக்கு மகிழ்ச்சிமா. நீங்க சொன்னதுக்கு அது பொருத்தமா இருந்துச்சு. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது உமாமா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டை